ஜமாத் முடிஞ்சுங்களா பை? இப்பதான் முடிஞ்சுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து ஜமாத் தொழில் கிடைச்சி வந்திருக்கேங்க பை. என்னங்க பாய் பண்றது, ஒரே வேலைங்க. பை இந்த தொழில் இல்லைங்க பை, எல்லா தொழிலுக்கும் லேட்டா தான் வரீங்க. சரி டைம் ஆச்சு, நீங்க தொழில் வாங்க பேசலாங்க. தொழில் வந்துடுறேன். சார் வெயிட் பண்ண சொன்னீங்க. பாய் உட்காருங்க, உங்களோட பேசணுங்க. பாத்துருந்தீங்க எல்லா தொழிலுக்கும் லேட்டா தான் வரீங்க. காலைல பஜ்ருக்கு லேட்டா வந்தீங்க, லோவருக்கு லேட்டா வந்தீங்க, இப்போ கூட பாத்தீங்கன்னா லேட்டா தான் வந்திருக்கீங்க. ஜமாத்தோட தொழில்னா நல்லா அதிக நன்மை தரானுங்க. நீங்க என்ன நன்மை செய்றீங்க? கறிக்கடை வச்சிருக்கேன். கறிக்கடை வச்சிருக்கீங்க, 7 நாளும் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க பாய். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் விடுவீங்களா பாய்? ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க பாய் லீவ் விடுங்க? அன்னைக்கு தான் 10 மடங்கு லாபம் உண்டு இல்ல. அதே மாதிரி தானுங்க பாய், அல்லா தாலா நம்ம ஜமாத்தோட தொழுகும் போது 27 மடங்கு நன்மை தரானுங்க. நீங்க இந்த உலக விஷயத்துக்காக 10 மடங்கு லாபம் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்க ஓடுறீங்க. ஆனால் அல்லா தாலா 27 மடங்கு நன்மை தராங்கிறா, நம்ம வரமாட்டீங்க. நீங்க தொழுகிறீங்க, எல்லா தொழிலும் தொழுகிறீங்க. ஒரு 10 நிமிஷம் காமத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா 27 மடங்கு நன்மை நமக்கு கிடைக்கும். சில வரக்கூடிய காலங்களில் ஜமாத்தோட தொழுது வந்துடுங்க பாய். கிளம்பு. வலைக்கும் சலாம்.